மக்களே, இன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துட்டு சுட தண்ணி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு உப்பு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான சைஸ்க்கு உருளையாகவும் நீட்டாகவும் நம்ம ரவுண்டு போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே மாவு கொஞ்சம் வந்துருக்கும். வெள்ளைப்பாகுக்கு 2 கட்டி வெல்லம் எடுத்து தண்ணியில் போட்டு சுட வச்சு பாகு தண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுட தண்ணியில் இந்த பால் கொழுக்கட்டையை போட்டு 3 ஏலக்காய் போட்டு கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்துட்டு அந்த வெல்லம் தண்ணியை எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். முதல்ல சுட வச்சதில் வெல்லம் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் பால் ஊற்றி நல்லா ஒரு 2 கொதி விட்டோடனே 10 நிமிஷத்தில் இறக்குனீங்கன்னா சூடான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.